சந்தனத்தை வைத்து ஓட்டை வழியாக வணங்கப்படும் காவல் தெய்வம். அதிகமான உக்ரமான தெய்வம் தான் இந்த கருப்பர். அதுக்காக தான் எப்பயும் அவர் திறந்து வைக்காம அவரை பார்க்கும்பொழுது கூட சந்தனம்னா குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள், அதை தான் குளிர்ச்சி படுத்திட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். அரைக்காசு அம்மன் ஆலயத்தில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள். மர்மம். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு விதமான பின்னணி சொல்லப்படும் நிலையில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கே அரைக்காசம்மன் ஆலயத்தில் உள்ள வந்தோட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீசக்கர வழிபாடு ரொம்ப விசேஷம். பொதுவாகவே ஸ்ரீசக்கரத்துக்கு லலிதா சாஸ்திரம் படித்து தான் பூஜை பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீசக்கரம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் தான் ஒரு வேண்டுதலுக்கு அப்புறம் வந்து வாங்கி கொடுத்தாரு. இந்த நிலையில்தான் இங்கிருக்கும் அம்மன்களுக்கு காவலாக 18ஆம் படி கருப்பு என்கிற ஒரு தெய்வத்தின் சிலையை இங்கே வைத்திருக்கிறார்கள். 2 முறை இந்த கருப்பு சிலையை வைத்தபோது உடைந்து விட்டதாகவும் 3ஆவதாக வைக்கப்பட்ட சிலைதான் இது என்றும் கூறுகிறார்கள். இந்த 18ஆம் படி கருப்பர் யாரும் கேட்டிங்கன்னா மதுரை அழகர் கோவிலில் இருப்பார். நீங்கள் மதுரை அழகர் கோவிலுக்கு போனீங்கன்னா முதல்ல கருப்பரை தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அழகரை போய் தரிசனம் பண்ணுவீங்க. அந்த கருப்பரோட அம்சம் தான் இங்கே இருக்குது. இந்த 108 அம்மன் வைக்கும்பொழுது என்ன முடிவு பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அம்மனுக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும், கருப்பரை வச்சிடலாம்னு சொல்லிட்டு முதல்ல அம்மன்கிட்ட உத்தரவு கேட்டு 108 அம்மன் வந்து நம்ம சில ஆர்டர் பண்ணிட்டோம். பண்ணும்பொழுதே சரி கருப்பரை நம்ம சேர்த்து பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கருப்பரையும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா, இங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா சிலையும் கரெக்டாக பிரித்து பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது. கருப்பர் மட்டும் 3 துண்டாக உடஞ்சி வந்தது. என்னடா இப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிலையை ஆர்டர் பண்ணி திருப்பி இந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். பண்ணி 2ஆவது நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் கருப்பர் கையில் இருக்க அருவாளில் போய் குத்தலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த எலுமிச்சம்பளத்தை குத்த திருப்பி இந்த சிலை பின்னாடி வந்து திருப்பி 2ஆக உடஞ்சி போச்சு. 2 தடவை இப்படி ஆனோட்டு என்ன பண்ணோம், கோயிலேருந்து நாங்கள் நேராக போய் கருப்பர் கோயிலுக்கு போனோம். எங்களுக்கு ஏன் இந்த கருப்பர் நிற்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இங்கேருந்து புடிமண் எடுக்காமல் உங்களால் கருப்பரை நிறுத்த முடியாது அப்படி சொன்னாங்க. சரி இந்த புடிமண் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணோம். 18ஆம் படி கருப்பு கோபத்துடன் இருப்பதாகவும் இவரை வழிபட வேண்டும் என்றால் சந்தனத்தை வைத்து குளிர்ச்சிப்படுத்தி சிறிய ஓட்டை வழியாக வழிபட வேண்டும் என்கிற நியதி இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை ஆடி 18ஆம் தேதி அன்றுதான் இந்த கதவு முழுவதுமாக திறக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள். நீங்கள் ஆடி 18 மட்டும்தான் நட திறப்போம். மிச்ச நாளில் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சந்தனத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கதவு வழியாக அந்த கருப்பரை பார்க்கலாம். மிச்ச நாளில் நீங்கள் வந்து இப்படி பார்க்க முடியாது. இது கதவு வழியாக மட்டும்தான் பார்க்கலாம். ஆடி 18 பேருக்கு அன்னைக்கு மட்டும்தான் இந்த பூட்டை திறந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு படையல் போடுவாங்க. எதுக்கு எப்பயுமே அவரை திறந்து வைக்கிறதுலன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான உக்ரமான தெய்வம் தான் இந்த கருப்பர். அதுக்காக தான் எப்பயும் அவர் திறந்து வைக்காமல் அவரை பார்க்கும்பொழுது கூட சந்தனம்னா குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள், அதை தான் குளிர்ச்சி படுத்திட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம்.